இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுள் தான் படைத்த படைப்பிலே அனைத்தையும் நல்லது என கண்டார். நாமும் நல்லவற்றையே காண வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் எல்லாவற்றிலும் நன்மையை காண முயல்கிறோமா என்று சிந்தித்து பார்க்கவே இன்றைய நிகழ்வு நம்மை அன்போடு அழைக்கிறது. எல்லோரையும் போல நானும் உழைக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை நிலை உயரவில்லை. நான் எதிர்பார்த்ததெல்லாம் கை நழுவி ஏமாற்றத்தையே தருகின்றது. நம்பிக்கை கொண்டிருந்தேன், ஆனால் நம்பிய எதுவுமே நடக்கவில்லை. என்னை விட குறைவாக படித்தவர்கள், திறமையானவர்கள் எல்லாம் வேலைக்கு செல்கிறார்கள், ஆனால் எனக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் யார் வம்புக்கும் செல்வதில்லை, நான் உண்டு என் வேலையுண்டு என்று தான் இருக்கின்றேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் தீமையாய் அமைகிறது என்று நம்மில் பலர் புலம்புவதை பார்த்திருப்போம். அவர்களில் ஒருவராக நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். நாம் பார்க்கின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் நன்மையை காண நம் இறைமகன் இயேசு ஒவ்வொரு நாளும் நம்மை அன்போடு அழைக்கின்றார். அவரின் அழைப்பிற்கு செவிமடுக்க நமது அகத்தை திறப்போம். நம் அனைவரின் வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய தீமை நிரந்தரமானதல்ல. எதுவுமே கடந்து செல்லக்கூடியது. அது சொற்பமாய் சோதிக்கக்கூடியது என்று உணர்ந்தால் அந்த தீமைகள் தானாக மறையும் என்பதை புரிந்து கொள்வோம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது என்ற பரிதவிப்போ, தேவையற்ற எதிர்பார்ப்போ, ஆசையோ நம்மில் எழவே எழாது. எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மையுண்டு என்ற நம்பிக்கை நமக்குள் பிறக்கும். மனதிலும் அமைதி பூக்கும் என்பதை உணர்ந்தவர்களாய் மன நிம்மதியோடு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். நம் வாழ்வில் நடக்கும் தீமைகளை எல்லாம் கண்டு மனம் கலக்கமுறக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அதற்கு பதிலாக அதனால் என்ன, சோ வாட் என்று ஒரு சின்ன அட்டையில் எழுதி நமது பார்வைப்படும் இடத்தில் வைத்து தீமை நேரும் போது அதனை பார்க்கும் பழக்கத்தை கையாள்வோம். அப்போது துன்பம் வந்து சுவடு தெரியாமல் தானாக மறைந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஓர் ஊரிலே மக்கள் மத்தியில் புத்தர் பேசத் தொடங்கினார். அப்போது ஒரு குரல் அவர் பேசுவதை இடைமறித்தது. புத்தரே, நாங்கள் உங்களை போன்று எத்தனையோ ஞானிகளை சந்தித்து விட்டோம். அவர்களது அறிவுரைகளையும் கேட்டுவிட்டோம். ஆனால் எங்களுக்கு எந்தவிதமான நன்மையும் ஏற்படவில்லை. இப்போதும் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. எங்களுக்கு மட்டுமல்ல, இவ்வுலகில் உள்ள அனைவருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனால் எங்கள் எல்லோருடைய பிரச்சனைகளும் தீரும்படி ஒரு மந்திரத்தை சொல்லித்தாருங்கள். தேவையற்ற பிரசங்கமெல்லாம் வேண்டாம். நாங்கள் மனப்பாடம் செய்து எல்லோருக்கும் சொல்லத்தக்க அளவில் அது சிறியதாக இருக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களை நாங்கள் குருவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றது. மௌனமாக சிரித்த புத்தர், இதுவும் கடந்து போகும் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அந்த கணமே அக்கூட்டம் ஆடாமல் அசையாமல் அப்படியே அமர்ந்து புத்தரின் மந்திரத்தை அசை போட்டது. வாழ்வில் தங்களுக்கு ஏற்பட்ட தீமைகளும் துயரங்களும் கடந்து போகும் என்று அவர்கள் நம்பினார்கள். வாழ்க்கையை வளமோடு வாழ்ந்தார்கள். எனவே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நம்புவோம். எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு என்பதை உணர்வோம். அப்போது நமது வாழ்வு வளமுள்ளதாக அமையும். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நமக்கு நடந்த தீமையிலும் நாம் நன்மையை மட்டும் பார்த்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று
ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீர்களா? அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்டீர்களா? தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா? சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவர். இன்று நீங்கள் சந்தித்த ஏழைக்கு உதவினீர்களா? ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். இன்று நீங்கள் மற்றவரை ஏளனம் செய்தீர்களா? ஏளனம் செய்வோரை அடி. அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவரை கடிந்து கொள், அவர் மேலும் அறிவுடையவராவர். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர்
எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உம் கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 24, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறாக்குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவி அவர் மேல் இருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் தாம் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்யும். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிறவினத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ, இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒருவாள் ஊடுருவும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்தது. கடவுளின் அருளும் அதன் மீது இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் நம்மையே ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து அவர் நமக்கு தருகின்ற அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் அவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும்.
ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய திருவிழாவை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி 2 இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்த திருவிழா. தாய் திருச்சபை ஆண்டவர் இயேசு ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட திருவிழாவினை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. மோசேயின் சட்டப்படி ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட மரியன்னையும் யோசேப்பும் குழந்தை இயேசுவை இறைவனுக்கு அர்ப்பணிக்க எருசலேம் ஆலயம் கொண்டு சென்றார்கள். புனித மரியன்னையும் புனித யோசேப்பும் குழந்தை இயேசுவை எருசலேம் ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணிக்க எருசலேமில் வாழ்ந்தவரும் தூய ஆவியினை பெற்றவருமான சிமியோன் தூய ஆவியாரின் உணர்த்துதலால் ஆலயத்திற்கு வருகை தந்தார். குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்திய சிமியோன் இறைவனை போற்றி, ஆண்டவரே, உமது மீட்பை எனது கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம்மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை என்று கூறினார். எருசலேம் ஆலயத்தில் அல்லும் பகலும் நோன்பிருந்து திருப்பணிகளை செய்த 84 வயது நிறைந்த இறைவாக்கினர் அன்னாவும் இயேசுவை அர்ப்பணிக்கப்பட்ட நிகழ்வில் பங்கு கொண்டு எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் இயேசுவை பற்றி பேசினார். ஆண்டவர் இயேசு ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட திருவிழா முதலில் கிபி 400ஆம் ஆண்டு எருசலேமில் பக்தியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடப்பட்டதாக அருட்துறவி எஜேரியா பதிவு செய்கிறார். கிரேக்க திருச்சபையில் இத்திருவிழா ஆண்டவரும் அவர் தம் தாயும் சிமியோனையும் அன்னாவையும் சந்தித்த விழா என்றும் மெழுகுவர்த்தி திருநாள் என்றும் கொண்டாடப்படுகிறது. கிபி 526ஆம் ஆண்டு கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் கான்ஸ்டாண்டினோபில் நகரிலும் பரவியிருந்த பிளேக் நோய் அடியோடு நீங்கியதற்கு நன்றியறிதலாக பேரரசர்
முதலாம் ஜஸ்டினியனால் இத்திருவிழா கொண்டாடப்பட்டதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கிறது. ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம், இருளின் பிடியில் சிக்கித் தவிக்கும் மக்களை ஆண்டவர் ஒளியின் மக்களாக மாற்றியருளும்படியாக உருக்கமோடு ஜெபிப்போம். நாளைய திருவிழாவை பற்றி தெரிந்து கொண்ட நாம் நாளைய தினம் நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களின் கருத்துகளுக்காக 5 முறை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபத்தை ஜெபித்து அவர்களின் தேவைகளுக்காக ஒப்புக் கொடுப்போம். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அற்புதமான காரியங்களை எண்ணி பார்ப்போம். அவருடைய வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்தில் நாம் எவ்வளவு அற்புதமாக வாழ்ந்திருக்கிறோம், இந்த நாள் முழுக்க நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம். அத்தனையும் கடவுளினுடைய பராமரிப்பு. அவரை நாம் போற்றி புகழ்வோம். சிறப்பாக இந்த தினத்தில் நமது மனமாற்றத்திற்கு ஆட்சேபிப்போம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ அந்த நாளிலே எங்களது மனமாற்றத்திற்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, மோட்சத்திலே மனமாற தேவையில்லாத 99 நீதிமான்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட ஒரே ஒரு சகோதரன், ஒரே ஒரு சகோதரியுடைய மனமாற்றம் நமது வானக தந்தைக்கு அற்புதமான மகிழ்ச்சியை, அங்கு இருக்கின்ற மோட்சத்தில் இருக்கின்ற அத்தனை வானதூதர்களுக்கும் நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நீ சொல்லியிருக்கிறேன். ஆமேசுவே, இது ஒரு நாளிலே நாங்கள் மனம் மாற வேண்டும். எங்களது பாவ வாழ்க்கையிலிருந்து, எங்களது சுயநல வாழ்க்கையிலிருந்து, எங்களது பிறர் மீது அக்கறை இல்லாத வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மனம் மாற வேண்டும் என்று எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. இதோ எங்களது வாழ்க்கையில் நாங்கள் மனம் மாறி உம்மையும் உமது அன்பையும் பிறர் மீது கொண்டிருக்கின்ற நாங்கள் அன்பையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி ஆண்டவரே, உமது பிள்ளைகளாக, உமது சகோதரனாக, உமது சகோதரியாக வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமை எங்களுக்கு தாரும் ஐயா. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது மனமாற்றத்திற்காக உமது அன்பு மகளிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மில் நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திரு வயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னையே மரியா போற்றி.